தொப்பை பெரிதாக இருந்தால், ஸோ இதில் நிறைய டவுட் இருக்குது. நமக்கு தொப்பை இருக்கே, உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக எனக்கு வந்து தொப்பை பெருசாக இருக்குது, ஒருவேளை கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா? நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன். ஸோ அப்டாமின் ஸ்கேன் நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருந்தால் அது என்ன கிரேடில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பிளட் சுகர் லெவல் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதுவும் நாளையில் ரெகுலராக என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு உடல் உஷ்ணமும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்ம மோர் குடிக்கலாம். ஸோ இந்த மோர் எப்படி குடிக்கலாம்? நம்மளுடைய உணவு முறையில் மாற்றம் செய்யணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவும் மூலிகையும் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணணும், ஃபேட்டி லிவர் குறையணும், அதுக்கப்புறம் தொப்பையும் குறைக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொப்பை பெரிதாக இருந்தால், ஸோ இதில் நிறைய டவுட் இருக்குது. நமக்கு தொப்பை இருக்கே, உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக எனக்கு வந்து தொப்பை பெருசாக இருக்குது, ஒருவேளை கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா? ஸோ தொப்பை பெரிதாக இருந்தால் நம்ம கல்லீரலையும் செக் பண்ணணுமா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு உடல் எடை எவ்வளோ இருக்கோ, இல்லை வயிறு பகுதி நமக்கு பெருசாக இருக்கும் பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தொப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா கூடிய விரைவில் நமக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனால கல்லீரலை அடிக்கடி நம்ம செக் பண்ணுறது நல்லது, தொப்பை குறைக்கிறதும் நல்லதுங்க. இப்போது நமக்கு தொப்பை பெருசாகிட்டே இருக்குது. சிலர் வந்து கரெக்டாக சொல்வீங்க, பாடி எல்லாமே எனக்கு நார்மலுங்க, ஸோ வயிறு மட்டும் பெருசாகிட்டே வருது அப்படின்னு சொல்வீங்க. இல்லை ஒரு சிலருக்கு ஒரு 50 வயதை கடந்த நபர்களுக்கு வயிறு பெருசாகிட்டே வருது. அதுவும் பெண்கள் நிறைய பேருக்கு தொப்பை பெருசாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொப்பை வந்து பெருசாகிட்டே வருதே, அப்போது லிவரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போது நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன். ஸோ அப்டாமின் ஸ்கேன் நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருந்தால் அது என்ன கிரேடில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பிளட் சுகர் லெவல் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதுவும் நம்ம எடுத்துடணும். மறக்காமல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துருங்க. இது எல்லாமே பார்க்கும்போது லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா, ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லா குழப்பமும் நமக்கு தெளிவாயிடும். ஒருவேளை தொப்பை இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, அதனோடு சேர்ந்து ஃபேட்டி லிவரும் இருக்குது, என்ன பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை குறைச்சிக்கலாம். அதற்கான சரியான உணவு முறையை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைக்ளிசரைட்ஸ், HDL, LDL, அதாவது குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே எவ்வளவு இருக்குன்றத ஃபஸ்ட்டு எந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பிளட் சுகர் லெவலும், ஒருவேளை சுகர் இல்லைன்னா பரவாயில்ல, சுகர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பாடி வெயிட், உங்களுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இது மூணும் நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு உடல் எடை, பாடி வெயிட் அபவ் 80 kg, 80 கிலோவும் தாண்டி இருந்ததுன்னா இந்த உணவு முறைகளை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ ஃபேட்டி லிவர் குறையிறதுக்கு இந்த உணவு முறைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்க, என்னென்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த காய்கறி வகைகளில் கல்லீரலுக்கு நன்மை தரக்கூடியது, ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கும் தொப்பை குறையிறதுக்கும் முக்கியமான காய்கறி வகைகள் என்ன? நல்ல ஃபைபர் கண்டென்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னாவே நமக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது தான். இதில் மெயினாக உங்களுக்கு தொப்பை குறைவும் கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபேட் கரையிறதுக்கும் அவரைக்காய் ரொம்ப முக்கியம். மறக்காமல் அவரைக்காய் அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், பீர்க்கங்காய், புடலங்காய், பீன்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி காலையில் ரெகுலராக என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு உடல் உஷ்ணமும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்ம மோர் குடிக்கலாம். ஸோ இந்த மோர் எப்படி குடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். தேவையான அளவு ஒரு 200 ml அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5-6 எலுமிச்சை இலைகளை அதில் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இலைகளை எடுத்துட்டு
இந்த மோரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் போட்டுடலாம். ஸோ எலுமிச்சை இலைகள் நிறைய பேர் வீடுகளில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இலைகளை அந்த மோரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரம்க்கு அப்புறம், ஸோ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துட்டோம், ஒரு 11 மணிக்கு லைட்டாக பசிக்குதுன்னா இந்த முறை குடிக்கலாம். ஸோ அப்போது இதை எடுக்க என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய, அதாவது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டைஜஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் கரையிறதுக்கும் நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவு முறையில் மாற்றம் செய்யணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவும் மூலிகையும் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணணும், ஃபேட்டி லிவர் குறையணும், அதுக்கப்புறம் தொப்பையும் குறைக்கணும். அப்போ பேசிக்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்னா, ஒரு கஷாயம் டெய்லி காலையில் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கோங்க. இந்த பவுடரை ரெடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, டெய்லி இதை வாட்டரில் போட்டு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு தொப்பை கரைய ஆரம்பிக்கும். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூலிகைகள் தான். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் பொடி. ஸோ நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்தது சிறுகுறிஞ்சான் பொடி. சிறுகுறிஞ்சான் சொல்லும்போதே தெரியும், நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடியதுங்க. ஸோ உடலில் எந்த வகையான கழிவுகள் இருந்தாலும், சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும், ஃபேட்டி லிவர், ஸோ இது எல்லாமே கரைக்கிறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுது. ஸோ அப்போது சிறுகுறிஞ்சான் பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ நெல்லிக்காய் பொடி, சிறுகுறிஞ்சான் பொடி, இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கூட இது ரெண்டுமே 100 கிராம் எடுக்கணும். ஸோ ஏலக்காய் 50 கிராம், சீரகம் 50 கிராம் தேவை, பெருஞ்சீரகம், சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் ஒரு 50 கிராம், லவங்கப்பட்டை, ஸோ இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே பவுடராக எடுத்துகிட்டு, நான் சொன்ன அளவுப்படி எடுத்துகிட்டு, டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு 2 பல் பூண்டு தோலோடைய கூட நான் சும்மா தட்டி அந்த தண்ணீரில் போட்டுருங்க. ஸோ 3 கிளாஸ் தண்ணீரில் இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 பூண்டு பற்களை தட்டி அந்த தண்ணீரில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி டெய்லி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு டெய்லி இதை குடிச்சிட்டே வரணும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறும். கல்லீரலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தொப்பை இருக்கிறவங்க ஃபேட்டி லிவர் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வேண்டவே வேண்டாம், கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு டேப் ஃபஸ்ட்டு டே ஒரு டேப் எடுத்து உங்களுடைய இடுப்பு சர்க்கம்ஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இடுப்பு அந்த நேவல் ரீஜியன்லேருந்து அப்படியே ரவுண்டாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 1 மாதம் கழித்து திரும்பவும் செக் பண்ணி பாருங்களேன். டெய்லிலாம் செக் பண்ண வேண்டாங்க, 1 மாதம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் டயட் பேட்டர்னும் இந்த கஷாயமும் எடுத்துகிட்டு ரெகுலராக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணி அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. வெயிட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ரெகுலராக 3 மாதம் இதே உணவு முறையும் இல்லை இந்த கஷாயமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்களேன். கண்டிப்பாக நமக்கு ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், முதல் மாதத்தில் அடுத்த கிரேடுக்கு இது போகாது. அதிகமாக இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு உடல்லேருந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ரெகுலராக இந்த கஷாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் எடை அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டி, ஸோ இது கரையிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி அனைத்து வகையான கீரை வகைகளும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்களேன். ஸோ இதில் முக்கியமாக வெந்தய கீரை ரொம்ப முக்கியம், கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். ஸோ வாரம் ஒரு முறை கீழாநெல்லி பவுடரை தண்ணீரில் போட்டு இதையும் கஷாயம் மாதிரி வாரம் ஒரு முறை குடித்தாலே போதும். ஸோ ஏதாவது ஒரு டைமில் ஸோ கீழாநெல்லி பொடி மட்டும் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது, பேட் கொலஸ்ட்ராலும் குறையும். ஸோ தொப்பை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கல்லீரல், ஸோ லிவரோட ஃபங்க்ஷனும் பார்த்துக்கணும். அதற்கான வழிமுறைகளை இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.